பக்கம் படம் எப்படி இருக்கு? சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம். அதான் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒரு கிரிமினல் ஒரு கிரைம் ஒரு இதை கொண்டு போயிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் நடித்த வெற்றியும் சரி, தம்பிராமையும் சரி, மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாருமே நல்லா அவங்களுடைய இதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாங் வந்து முதல் சாங் வந்து பாரில் வர மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் கவனிச்சாங்கன்னா தெரியும். ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க. டான்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. மியூசிக் நல்லா இருக்கு. அது மாதிரி ஒரு கிரைமை காட்டி அந்த கிரைமோட இன்னொரு சோசியல் மெசேஜையும் படத்துடைய கடைசியில் காட்டி அந்த வில்லனையும் இந்த இதையும் கனெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய முயற்சி. அவர் ஏற்கனவே ரொம்ப நல்லா நடிப்பார். அது இந்த படத்தில் அவருக்கு ஒரு லட்டு கிடைச்ச மாதிரி சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே ஒரு அடுத்த நம்ம தமிழ் சினிமாவுக்கு அடுத்த சரத்குமார் மாதிரி கிடைப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய பாடி எல்லாமே சரத்குமார் இதே மாதிரி தான் இருந்தார். ஒரு வில்லன்னா சும்மா ஒரு ஏதோ ஒரு டயலாக் வச்சு இல்லாமல் அந்த பாடி பில்டும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு நிறைய இதில் ரோல் இல்லை, கம்மியான ரோல் தான் இருந்தது. பட் நல்லா நடிச்சிருக்காங்க. கேஷுவலாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுலாம் நடிக்கல. ரொம்ப அந்த சிம்பிளாக கேஷுவலாக நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் அவர் ஒரு கிரைம் ஸ்டோரின்னு எடுத்துருக்கிறாரு. பட் கடைசியாக ஒரு இந்த படம் எடுத்தோமே அப்படியே ஒரு சோசியல் ஒரு சமூக அக்கறையுடன் ஒரு முடிப்போமே அப்படிங்கிறதுக்காக தம்பிராமையா பொண்ணை பாதிக்கப்படுற மாதிரி காட்டி அந்த பொண்ணுக்கு நடந்த தப்புக்கு வந்து எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறாரு. சட்டம் வந்து நாட்டுக்கு நாடு மாறுபடுது. இதே சட்டம் வேறு நாட்டில் இதே தப்பு பண்ணியிருந்தானா வேறு நாட்டில் எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அது மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிறத அந்த வெற்றி மூலமாக அந்த டைரக்டர் வந்து சொல்ல வந்திருக்கிறாரு. இது மாதிரி இருந்தால் பயப்படுவான், தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் பயப்படுவான். அது ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். முதல் பக்கம் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா மூவி. அதை ஒரு கமர்ஷியலாக கிளைமேக்ஸில் நல்ல ஒரு சோசியல் மெசேஜோடு சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். அந்த சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது அந்த மியூசிக்கு அந்த பிஜிஎம் எல்லாமே நல்ல ஒரு ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது போக கிளைமேக்ஸில் நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் கூட சொல்லியிருக்காங்க. எல்லாரோட அந்த வெற்றி ஷில்பா ப்ளஸ் வெற்றி தம்பிராமையாவோட காம்போ நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் ரெடின் கிங்ஸ்லினோட அவரோட போர்ஷன்ஸும் நல்லா வந்துருந்துருக்கு. ஓவரால் படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமும் கூட. எல்லாரும் மறக்காமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா தியேட்டரிக்கல் படம் இது. ஸோ அதுதான் படம். நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆனால் அப்படியும் இல்லை, இப்படியும் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா படம் பண்ணலாம் அப்படின்றதுல இந்த படம் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை அவர் அந்த தம்பிராமையா கேரக்டராக இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லினாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கேரக்டர் ஆர்க்கு வந்து என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஹீரோயினை கண்ட இடத்துல காமிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல், இல்லை வில்லனை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதோ அப்படின்ற மாதிரி இல்லாமல், எந்த இடத்துல எவ்வளோ காமிக்கிறோம், எப்படி அதை ப்ரெசன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல டீட்டெயிலிங்காகவும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. படத்தில் நிறையா டைலாக்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். ஒர்க் டு வாட்ச். தேங்க்யூ.